பண்ண லைஃப்லயே உள்ள கெட்ட விஷயம் 3 அப்படின்னு நினைச்சா எதை சொல்லுவீங்க? நான் வந்து 3 கெட்ட விஷயம் பண்ணிட்டேன் தெரியாமையும் ரெக்ரெட் பண்ணிருப்பீங்களா அந்த மாதிரியான விஷயம்? ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்றது ஓகேங்களா? அது ரொம்ப 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 கெட்ட விஷயம். பண்றாங்க. நம்மளோட எல்லாத்தையுமே எழுந்துருவோம். லவ்னு ஒண்ணு பண்ணிட்டோம்னா அது வர பர்சன் குட்டா இருந்தா ஓகே, பேடா இருந்தாங்கன்னா வேஸ்ட். ஸோ வந்து நம்ம லைஃப்ல வந்து யாருமே பண்ணாதீங்க தயவு செய்து. லவ்ன்ற ஒரு டாபிக் உள்ள மட்டும் போயிட்டீங்கன்னா உங்க லைஃப் வேஸ்டா போயிடும். அது ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயமா நினைக்கிறேன். ஆல் இன் ஆல் அது ஒண்ணு வந்துச்சுன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாவே காலி பண்ணிடுவோம். ஸோ அதனால அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. நமக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பர்சன் நம்ம லைஃப்ல வந்தா மட்டும் லவ் பண்ணலாம். அப்படி இல்ல அது சரியில்லைன்னு தெரிஞ்சா பிரேக்கப் பண்ணிடுறது பெட்டர். ஓகேங்களா? செகண்ட், எனக்கு தெரிஞ்சு நான் கெட்ட விஷயம் பண்ணதே இல்ல. நான் பண்ண ஒரே ஒரு கெட்ட விஷயம் லவ் மட்டும் தான். ஒண்ணு இல்ல 2 லவ் பண்ணேன். 2மே இந்த கதையா இருக்கு. அதனால வந்து இனிமே லவ்ன்ற ஒரு டாபிக்கே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். வெரி சேட் ஆக்சுவலி. நீங்க பண்ண 3 கெட்ட விஷயங்கள் ஏதாச்சும்? அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லவ். செகண்ட் ஒன் என்னோட ஃப்ரெண்டு இடத்துல இன்னொரு பொண்ணை நான் வச்சது இப்போ ரீசெண்டா. சோ அந்த பொண்ணு எனக்கு துரோகம் பண்ணுச்சு, நான் பண்ணல. சோ இப்போ பழகுனவங்களும் அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸ்டா வச்சது நான் பண்ண செகண்ட் இது. தேர்ட் ஒன்னு அப்படின்னா எல்லாரையும் நம்பினது. ஓகே. சோ இது மட்டும் தான் நான் அந்த வருஷத்துக்கு அப்புறம் மாத்திக்கலாம்னு இருக்கேன். ஓகே. 26 ரெசல்யூஷன்ஸ். நம்ம தூக்குறோம் தடுக்கிறோம் என்னமோ ஒண்ணு. லைஃப் லாங் நம்ம கடந்து போறோம்ல 1 year 2 year 3 years அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னைக்குமே பெஸ்ட். ஓகே. பாதியில வருது என்னைக்குமே பாதியிலே தான் போகும். அதனால யாருமே அவங்க இடத்துல வச்சு இனிமே பார்க்க கூடாதுங்கறத டிசைட் பண்ணிட்டு இந்த வருஷத்தோட. நைஸ் நைஸ். இந்த இது கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, பேரு ஜமுனா ராணி. சோ நாங்க திருநெல்வேலி ரொம்ப இருக்கா. அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவளுக்காக இதை சொல்லிக்கிறேன். மிஸ் பண்றேன். சப்போஸ் அவ பார்த்தா கூட அவளுக்கு என்ன தெரியும். இன்னொருத்தி யூஎஸ்ல இருக்கா. ஓகே. பேரு வந்து சுஜி. அவளையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ஓகே. ஜமுனா ராணி அண்ட் சுஜி. அவங்களுக்கு ஒரு ஹார்ட் சொல்லிரலாம். எஸ் ஹார்ட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க லைஃப்ல. அதனால உங்க லைஃப்ல நீங்க ஏமாந்தது ஒருத்தங்க கிட்ட அப்படின்னா என்ன விஷயத்த சொல்றீங்க? எதை சொல்றது? வரைக்கும் வேற எந்த விஷயத்துக்கும் ஏமாந்தது இல்ல. அப்படி நம்ம ஏமாந்தாலும் அது பெரிய விஷயமா தெரியாது, லவ் ஒண்ணு தவிர. ஓகேங்களா? ஏன்னா யாரும் அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்றதால யாரும் இறந்துறது கிடையாது. பாய் ஃப்ரெண்ட் விட்டு போயிட்டாலோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு போயிட்டாலோ தான் ஃபர்ஸ்ட் சூசைட் அட்டன் பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்னோட பிரேக்கப்ல வந்து நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். தயவு செய்து இனிமேட்ல இருந்து யாரும் லவ்வருக்காக சூசைட் பண்றதுன்ற ஒரு கான்செப்டை விட்டுருங்க. ஓகேவா? நான் சொல்ல வரேன். என் ஃப்ரெண்டு சொல்றது கரெக்ட் தான். நானும் சேம். நான்லாம் 2 டைம் அட்டென்ட் பண்ணி பொழைக்கவே மாட்டேன் அப்படிங்கறது பட்சத்துல திரும்ப நான் வந்து இருக்கேன். அது எனக்கு ஒரு நல்ல பாடம். நம்மளோட உயிரை விட்டுறோம். சீரியஸா சூசைட்லாம் வேஸ்ட். ஓகே. சோ நீங்களுமே உங்க லைஃப்ல ரொம்ப ஏமாந்த ஒரு விஷயம் அதுதான் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப். ரெண்டுமே ஏதோ பேரலல் லைஃப்ல 2 பேரும் வாழ்றீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்தவரை நான் பெருசா ஏமாற மாட்டேன். அப்படி ஏமாத்தினாலும் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போயிடுவேன். இப்ப இவ கூட நிறைய போய் சொல்லியிருப்பா. நிறைய விஷயம் எனக்கு இப்போ கூட சொல்றேன், நிறைய விஷயங்கள் தெரியும். பட் நான் தெரிஞ்சாலும் அவ்வளவுதான். ஓகேவா? என்னோட கேரக்டர் வேற, அவளோட கேரக்டர் வேற. சோ அதை நான் வந்து இனியான்ற கேரக்டர் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நான் மூவ் பண்ணிடுவேன். லவ்ல மட்டும்தான் நம்மளால அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்தவரை கொஞ்ச நேரத்துல நம்ம கட்டி பிடிச்சி அழுது நான் மச்சா எப்படி இருக்க அப்படின்ட்டு போயிடுவோம். லவ்ல வந்து அது பண்ண முடியாது நம்மளால. ஓகே. சோ இவ்வளவு ஏமாந்துருக்கீங்க, அது எதுக்குன்னு சொல்லிட்டீங்க. நீங்க இப்போ நீங்க ஏமாந்தவங்க கிட்ட நீங்க ஒரு விஷயம் சொல்லணும், அட்வைஸா சொல்லணும்னா என்ன நினைப்பீங்க? உன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன்டான்னு சொல்லுவேன். வேற எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்க முன்னாடி நம்மள வேணான்னு தூக்கி போட்டு போனவங்க முன்னாடி நம்மள ரொம்ப கெத்தா இப்படி ஒரு பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு அவன் வருந்தோம். அப்படிதான் வாழணும். பரவாயில்ல இவளை விட்டதே நல்லது அப்படின்னு அவன் சொல்லக்கூடாது. அப்படி நான் பண்ணிருக்கேன் என் லைஃப்ல. சோ அதனால நான் அதை சொல்றேன். கண்டிப்பா நீங்க வந்து அச்சீவ் பண்றீங்க. நீங்க நான்லாம் லைஃப்ல திரும்ப வரவே கூடாது முடியும். அவங்கள பார்க்கவே கூடாது. ஆனா இப்ப வந்தாலும் பேசிடுவாங்க. பிடிக்கும் ஆனா வேண்டாம். ஓகே. அந்த மாதிரிதான் யோசிச்சிருக்கீங்க. அவங்கள நல்லா திட்டணும் அப்படின்னா ஒரு 4 வார்த்தை நாட்கள் திட்டணும்னா என்ன திட்டுவீங்க? பச்சை பச்சையா கேட்டு வந்தேன். நீங்க திட்டுங்க.
கமான் அவனை எப்படி சொல்றது திட்டுங்க ஏதாச்சும் வீட்ல போடுறோம் எல்லாம் வீட்ல சைல்டு எல்லாம் பாப்பாங்க. அத ஃபுல் பீப்ல போட்டுறோம். நீங்க அவங்களுக்கு திட்டணும்னா பரவாயில்ல. சொல்லுங்க. இல்ல அவங்கள கோவமா அவங்கள திட்டணும்னா என்ன சொல்றீங்க? இந்த பாடி இனிமே லைஃப்ல வரவே கூடாது. Nice, good. அவ்வளவுதான். நீங்க அக்கா வேட ஏமாத்துற இருக்கு உங்களுக்கு. நீங்கக்கா அதுவும் எதுவும் ஒரே திட்ட மாட்டேன். phoneல 2 சிம் கார்டு மாதிரி சூப்பர். போதும்ல. ஐயோ நான்லாம் வந்து திட்ட மாட்டேன். நல்லா இரு அவ்வளவுதான். அவ்வளவுதான். இவங்க ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. எங்க இருந்தாலும் இல்ல நான் என்ன சொல்றேன்னா சொல்லிக்க விரும்புறேன். என்னை வந்து அவங்க விட்டுட்டு போலனா இன்னைக்கு நான் இந்த இடத்த அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால என்ன அவங்க விட்டுட்டு போனது என்னோட நல்லதுக்கு. ஓகேவா? சோ அதனால அவங்களுக்கு நான் வந்து எப்பவுமே வந்து கெட்டது இப்பவே போயிடுச்சுன்னு சந்தோஷப்படணுமே தவிர இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது நம்ம கூட இருந்துச்சுன்னா அது நமக்கு தான் கஷ்டம். இப்ப போனாலும் அப்ப போனா கஷ்டப்படுறது நம்ம தானே. போறது போயிடட்டும் அவ்வளவுதான். அது இப்பவே போனது ரொம்ப சந்தோஷம். ஓகே சூப்பர். ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பாத்துக்கோங்க. நன்றி வணக்கம். சோ என்னோட ஃபியூச்சருக்கு இப்ப கரண்ட்ல போன அவனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வந்து 2026 எப்படி வாழ்றோமோ இல்லையா எல்லாத்தையும் தடுக்கிறோம். சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி அச்சக் பச்சக் அவ்வளவுதான். ஆனா உண்மையா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இல்ல. இருந்தா நமக்கு உண்மையா இருக்க அப்படி மாட்டாங்க. இல்ல நல்ல பொண்ணுங்க யாருக்குமே வந்து நல்ல கிடைக்கிறது கஷ்டம். இன்னொன்னு அப்படி கிடைச்சாலும் விட்டுட்டு போயிடுவான். அவன் தான் ஃபீல் பண்ணுவான். ஃபீல் பண்ண போய் தான் டெய்லி ஃபோன் பண்ணுவான். ஆனா நான் பிக் பண்ண மாட்டேன். வேணாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறேன். ஒரு வாட்டி 2 வாட்டில 4 வருஷம் இன்னொரு பொண்ணு கூட நீ பேசிட்டு இருந்து நான் எந்த பொண்ணு அப்செட் பண்ணிருப்பேன். நான் இருந்தேன். அதனால அது முடியல. இந்த வருஷத்தோட அவனும் வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன். சரி ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்கீங்கக்கா. ரொம்ப எமோஷனல் ஆகுதுக்கா எனக்கு. இவ்வளவு இது ஸ்ட்ராங்கா நீங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலி. சோ வெளியில தான் strong, but உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு ஃபீல் இருக்கு தெரியுமா? லவ் ஒண்ணுதான் நம்மள வந்து இன்னும் மனுஷனா மாறும். ஓகே ஓகே சரி சரி லைட்டா வேண்டாம் நம்ம பண்ணவே திட்டுங்க உங்க எக்ஸ் திட்டுங்க திட்டதுக்கு ஒண்ணுமே இல்லடி. அது அவ்வளவுதான். நீ அப்படி கிடையாது. லவ் பண்ணும்போது நீ எடுத்த போட்டோ பாத்துக்கோ. இப்ப நீ இருக்க போட்டோ பாத்துக்கோ. நான் அததான் என்னோட மோட்டிவா நினைச்சேன். அதுவுமே அவனோட போன்ல தான் எடுப்பான். ஆனா வச்சுக்க மாட்டான். அது அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அவனை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போச்சு. அதோட போட்டோ இப்போ வரைக்கும் வச்சுக்கிட்டாள். இவன் எனக்கு தெரியாம. வெரி ரொம்ப நிறைய பேர் ஆக்சுவலி இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. யூ கேன் ஃபீல் இட். நம்பலாம். ஆனா ட்ரூவா தான் இருக்கவே கூடாது. நீ எனக்கு எப்படி இருக்கியோ நான் உனக்கு அப்படி இருக்கேன். உனக்கு நீ 100% கொடுக்குறியா நான் உனக்கு ரிட்டர்ன் கொடுப்பேன். அதுவே எனக்கு நீ தரலன்னு தெரிஞ்சுச்சா நீ எந்த அளவுக்கு என்ன வச்சிருக்க அந்த அளவுக்கு வச்சுட்டு போயிடலாம். அதுக்கு நம்ம ஃபுல்லா எஃபெக்ட் போட்டு சுத்த வேஸ்ட். பீஸுக்காக எஃபெக்ட் போடவே கூடாது. நானா ரொம்ப நம்பினேன். அப்படிதான் இருப்பாங்க இல்ல. ஆக்சுவலி இந்த ஜெனரேஷன் எல்லாமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்ப எதுவுமே ஸ்டேபிள். நாங்க 90 கிட்ஸ். அத தெளிவா சொல்லிக்கிறோம். Oh my God. இவ்வளவு பெரிய கஷ்டமா சத்தியமா. லவ் தான். ஒண்ணு ஏமாத்துறாங்க இல்லன்னா கூடவே இருந்து கஷ்டப்படுறாங்க. சந்தேகம். சோ எனக்கு அது வந்து மெச்சூர்ட் கிடையாது. வயசு இல்ல. இது மெச்சூர்டான வயசு. அதனால வந்து இப்படி இருந்தாலும் அப்படி சொல்றீங்க. அப்படி இருந்தா இப்படி சொல்றீங்க. சொல்லுவாங்க பாருங்க. இருந்தா சாரி போட்டா அதுக்கு ஒரு கதை. வேணாம். சுடிதார் போட்டா அதுக்கு ஒரு கதை. ஜீன் டிஷர்ட் போட்டா அதுக்கு ஒரு கதை. எப்படி சொல்றாங்கன்னா சாரி கட்டினவங்க எல்லாம் நல்லவங்க, ஜீன் டிஷர்ட் போடுறவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் வந்து ஒரு சொல்லுவாங்க பாருங்க. சாரி போடுறவங்க நல்லவங்களும் கிடையாது, ஜீன் டிஷர்ட் போடுறவங்களும் கெட்டவங்களும் கிடையாது. அவங்களோட ஹேபிட், அவங்க சைல்ட்ல இருந்து எப்படி வளர்றாங்களோ அதுதான் அவங்களோட இதுவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டத்துல முதல்ல ஜென்ஸ் யாருமே பார்க்காது.